மேகத்துல வானவில் வந்தது. இந்த உவமை சொல்லும்போது பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது கம்பனுக்கு வந்து அந்த விஷயத்துல அன்மேட்ச். சில இடங்கள்ல டர்மர் இருக்கும், இதுக்கு இது கிடைக்காம போது அப்படி ஒரு இது இல்லாம பண்ணிடுவான், பாக்கியக்காம பண்ணிடுவான். நணுகவும் நிமிரவும் நடக்கும் ஞானத்தர் உணர்வு இனிது உணர்வு என ஒளி திகழ். உணர்வினின் இருக்கு. இல்ல உணர்வு என உத்தரியம் தான் தனிவரும் கருணை தன் கழுத்தில் சாத்திய மணி உமிழ் கதிரென மார்பில் தோன்றவை. இதுக்கு உத்தரியம்ங்கிறது மேலாடை. மேலாடை அது எப்படி இருக்கு அப்படின்னா அணுகவும் இன்னும் ஒண்ணு சொல்ற, வெளியில இருக்கிறதுனால இது உத்தரியம், உள்ள இருக்கிறது அந்தரியம். அந்தூரியம்ங்கிற மாதிரி அது தெரியல பிளான்டோட. இதுல ஒரு பாடபேதம் இருக்கு. இதுல வந்து நணுகவும் நிமிரவும் நடக்கும் ஞானத்தர்னு போட்டிருக்கு. இதுல வந்து நணுகவும் அறியதாம் நடக்கும் ஞானத்தர். இது வந்து எளிய பொருள் வந்து எல்லாராலும் கிட்ட போக முடியாது, நடுக அரியதா நடக்கும் ஞானத்தர் நடக்கின்ற நெறியில யாராலையும் கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட பாதையில நடக்கின்ற ஞானத்தர் அவருடைய உணர்வு என. அது ஒரு பொருள். இதனுடைய ஒரு பொருள் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி பொருள் கொடுத்திருக்கான். நணுகவும் அப்படின்னா ஒரு பொருளை விரும்ப வேண்டும் என்றால் அதை விரும்பி அடையவும், நிமிரவும் அதை வீண்டு வேண்டாம் என்றால் அதற்கும் நடக்கும் ஞானத்தை. இரண்டையும் நடத்தி காட்டக்கூடிய ஞானத்தவர்கள். கையில எடுத்து காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதனுடைய வேலையை தூக்கி போட்டு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரமணர் திருவண்ணாமலையில நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு பெரிய குச்சி கிடந்தது, முள் நிறைஞ்ச குச்சி. அதை உட்காந்து பொறுமையா அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்து கருவேல குச்சி குச்சி அதெல்லாம் இது பண்ணி he turned it into a walking stick. அது உட்காந்து சீவி வாக்கிங் ஸ்டிக்காக பண்ண அவர் என்ன வேலை அவருக்கு இதெல்லாம் செய்யணும். அப்புறம் நாங்கள் ஒரு மாட்டுக்கார பையன் போயிட்டு இருந்தான், அவன் கையில் அதை கொடுத்துட்டு போயிட்டான். வேணுங்கிறத செய்யறது, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து விலகிடுறது, ரெண்டும் செய்ய முடியாது. அதுக்காக தான் இந்த காம்ப்ளெக்ஸுக்காக தான் நான் எளிய பொருள் இருக்கேன். அப்பேற்பட்ட இது எதுக்கு ஓமைங்கிறது தான் அது முக்கியம். அப்பேற்பட்ட ஞானமுடையவர்களுடைய ஞானத்தர் உணர்வினின் ஒளிதிகள் உத்தரியன் தான். அணிந்திருக்கிற அந்த உத்தரியம் அந்த ஞானிகளுடைய உணர்வு போல ஒளிவிடுகிறது. ஞானத்தர் உணர்வினின் ஒளிதிகள் உத்தரியன் தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா தனி வரும் கருணை தன் கழுத்தில் சாத்திய மணியுமிழ் கதிர் என மார்பில் தோன்றது. அடங்காத தனிவே இல்லாத அந்த கருணை தன் கழுத்தில் சாத்திய, தன்னுடைய கழுத்திலே அப்பேற்பட்ட கருணையின் உருவாகிய ராமன் மணி உமிழ் கதிர் முத்து வடம் வீசிய ஒளி போல தன்னுடைய மார்பில் ஒளி எடுத்து சாத்திக்கிட்ட சாத்தி கருணையானது ஒரு ஒரு மணி உமிழ் கதிரை எடுத்து தன் மேல சாத்தி கொண்டது போல ராமன் இந்த உத்தரியத்தை எடுத்து சாத்தி கொண்டான். அதனுடைய ஒளி எப்படி இருந்ததுன்னா அந்த ஞானிகளுடைய உணர்வு போல. நீங்க தனிவரும் கருணை தம்பதிகள் ஆடும்போது நீங்க பாத்துருக்கீங்க. தனிவரும் கருணை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேல அங்கவஸ்திரம் மாதிரி போட்டுப்பாங்க. அந்த அங்கவஸ்திரம் கடைசி வரைக்கும் கலையாது, அவ்வளவு டான்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அந்த இடுப்புல கட்டியிருப்பாங்க. அது அப்படியே பொருத்தி நிக்கிறதுக்காக. அதை நீங்க கற்பனை பண்ணிட்டா இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்ப அடுத்த பாட்டு. நீவரும் சுடரென விளங்கு மார்பின் நூல் ஏவரும் தெரிந்து இனிது உணர்மின் ஈண்டென தேவரும் முனிவரும் தெரிக்கலாம் முதல் மூவரும் தானென முடித்தது ஒத்ததே. இது வந்து முடிச்சாச்சு, இப்ப அறைக்கு வந்திருக்கு. இல்ல இது மார்பின் நூல். இது வந்து பூநூல். ஆமா, பூநூலுடைய அழகு பற்றி மேவரும் சுடரென, அதாவது இந்த ஒளியின் காரணமாக யாரும் அருகில் கூட வந்து
சேர முடியாத அந்த முச்சுடர்கள் போல, முச்சுடர்கள் சூரியன் சந்திரன் அக்னி, அப்பேற்பட்ட சுடர்கள் போல விலங்கு மார்பின் நூல். அது ஏன் முச்சுடர்னு சொன்னார்னா 3 பிரி இருக்கும் அதுல. இவர் வந்து இப்பதான் பிரம்மச்சாரிக்கு ஒத்த போனது தான். 3 புரி தான் இருக்கும். 3 புரி பிரம்ம முடிச்சாலும் ஒன்னா இருக்கு. ஆமா. அப்படி 3 சிவன் விஷ்ணு பிரம்மான்னு 3 தனித்தனி சக்தியும் தானே ஒன்றாக இருப்பது போல. ஆமா. இல்ல அதான் அடுத்த வரைக்கும் வரலாம். மேவரும் சுடர் என விளங்கும் மார்பின் நூல். அந்த அந்த மார்பின் நூல் எப்படி, இந்த சுடர் அப்படிங்கறதே 3, சூரியன் சந்திரன் அக்னி, அதனால அந்த 3 நம்ம எடுத்துக்கலாம். அந்த மார்பின் நூல் எப்படி இருக்குன்னா, தேவரும் முனிவரும் தெரிக்கலா முதல், அதாவது தேவர்களும் முனிவர்களும் இதுதான் இன்னது என்று தெரிவிக்க முடியாத அந்த முதல் மூவரும் தான் என, அதாவது முதன்மையான அந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஈண்டு எவரும் தெரிந்து இனிது உணர்மின் என, இங்கு அதாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஈண்டு என்னது, எவரும் தெரிந்து இனிது உணர்மின் என, இங்கு எல்லோரும் தெரிந்து கொண்டு உணர்வீர்கள் என்று என முடித்ததொத்ததை முடிச்சு 3 புரிகளாலான இந்த நூல்ல ஒரு முடிச்சு போட்டு, அந்த முடிச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அந்த நூல் சுடர் போல இருக்கு. பிரம்மசூத்திரம் சொல்லுவாங்க. அதேதான். தேவரும் முனிவரும் தெரிக்கலா முதல் மூவரும் தான் என, தேவர்களும் முனிவர்களும் அறிவிக்க முடியாத மும்மூர்த்திகளுடைய சொரூபம் ஒன்றுதான் இது. ரொம்ப அருமையான மேட்ச் கிடையாது. முப்புரி நூல், அவங்க மும்மூர்த்திகளும் ஒன்று கொள்வது எதுலன்னு சொன்னா அது பிரம்ம முடிச்சல, இவர் இந்த பிரம்மம் தான். சுற்றும் நீள் அமனிய சோதி பொங்க மேல் ஒற்றை மாமணி உமிழ் உதர பந்தனம் கமர் பந்தன் சொல்லுவாங்க. உதரபந்தனம் மற்றும் ஓர் அண்டமும் அயனும் வந்து எழ பொன்தட தாமரை பூத்த போன்றதே. இப்போ வயிற்றுக்கு வந்து வருங்க. சுற்றும் நீள் தவறிய சோதி பொங்க, சுத்து வட்டாரத்துல தமரியம்னாக்க பொன் சோதி பொங்க, மேல் ஒற்றை மாமணி, அதுக்கு மேல நடு சென்டர்ல ஒரு மணி கொண்ட உதரபந்தனம்ங்கிறது கமர் பந்துன்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் போனா இந்த கோட்டுக்கு மேல ஒரு கருப்பு இது கட்டுவோம், ஒரு கருப்பு துணி இருக்கு கட்டியிருப்பான். தொப்ப இருக்கிறதுனால எல்லாத்தையும் உள்ள இழுத்துருவாங்க, உள்ள தள்ளிடும். கமர பந்து உதரபந்தனம் அவங்களுடைய அணிகள். That is not a belt, that is only for இந்த மாதிரியான. இங்க வந்து இவருக்கு வந்து தொப்பா இருந்திருக்காது, அது வேற விஷயம். இல்ல அரையாடை நடுவு விழாதபடி வயிற்றின் மீது அதாவது சிற்பங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் இந்த இடத்துல இப்படி ஒண்ணு போட்டுட்டான், செதுக்கி இருப்பான். கமர்னாலே அது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அந்த நடுவுல இருக்கக்கூடிய இவனுக்கு ஏற்கனவே உந்திச்சுழி, இந்த உந்திச்சுழிக்க வந்து எடுத்து காட்டுற மாதிரி முன்னால அதுக்கு ஒரு மணி, இன்னொரு பிரம்மாவும் இன்னொரு அண்டமும் உருவாக காத்து கொண்டிருப்பது போல அந்த காட்சி. பொன்தடம் தாமரை பூத்த போன்றே, இன்னொரு மற்றும் ஒரு அண்டமும் அயனும் வந்து எழ பொற்றடம் தாமரை பூத்த போன்ற. ஏற்கனவே ஒரு உந்தியிலிருந்து ஒரு தாமரை பூல ஒரு அயன் வந்தாச்சு, ஒரு அண்டம் வந்தாச்சு. இது இன்னொரு ரொம்ப சமத்காரமான ஒரு மண்ணொரு சுடர்மணி வயங்கி தோன்றிய கண்ணொரு கருங்கடல் அதனை கைவளர் தன் நிற பார்க்கடல் தழியது ஆம் என வெண்ணிறப்பட்டு ஒளி விளங்க சாத்தியே. இதுல இந்த மண்ணுதல் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். மண்ணுரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா,
தேய்க்கப்பட்ட மண்ணில மண்ணுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மண்ணூர் சாணை பிடிக்கப்பட்ட அல்லது மண்ணில வைத்து தேய்க்கப்பட்ட மணிகள், நல்ல சாண பிடிச்ச மணி, சுடர்மணி வயங்கி தோன்றிய ஒளி சிந்துமாறு தோன்றிய கண்ணூர் கருங்கடல் அதனை. இது எப்படிப்பட்ட பாலிட் பிளாக், பாலிட் பிளாக். கண்ணூர் சுடர்மணி மண்ணூர் சுடர்மணி வயங்கி தோன்றிய கண்ணூர் கருங்கடல் அதனை கைவளர் அலைகளாகிய கை வளருகின்ற தன் நிற பார்க்கடல். கருங்கடலை வெண்கடல் வந்து தழுவியது போல அவனுக்கு மேல சாத்திய வெண்ணிறப்பட்டு தோன்றியவை. மேல அங்க மேல உத்திரிய தரிச்சாச்சு, வெண்பட்டு மேல தனிச்சு. கருங்கடலை வெண்கடல் தழுவியது போல அப்படிங்கிறது தான் இதுல வந்து அழகு. ராமன் வந்து கருங்கடல், அதை சுத்தி இருக்கிற பட்டு வெண்கடல் பார்க்கணும். பீதாம்பரம், அதாவது மஞ்சள் கலர் பீதாம்பரம்ங்கிறதே இல்ல ராமனுக்கு பீதாம்பரம் சொல்லல, கிருஷ்ணனுக்கு தானே இது. இது வந்து வெண்பட்டு, திருமணத்துல எப்பவுமே வெண்பட்டு தானே கட்டுவோம். அதுக்காக அவரோட மஞ்சள் இது வந்து பீஷ்ம வதத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அது கீழே நழுவி விழும்போது பீஷ்மர் வதத்துக்காக கையில சக்கரத்தை எடுத்து ஓடுறாரு இல்லையா, அப்ப இந்த உத்திரைய நழுவி கீழே விழும். மஞ்சள் கலர்ல அப்படி சூரியன் நழுவி விழுற மாதிரி விழலாம். அது பீதக ஆடை கண்ணனுக்கு தான். கட்டி நன்கொடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆய பெருமான். ராமனுக்கு வந்து பீதாம்பரம் உண்டு அவ்வளவு குறிப்பிடப்பட. இங்கதான அலங்காரங்கள்லாம் இனிமே இதெல்லாம் மரவர் காலத்துல தானே பார்க்க போறோம். இது வந்து உதரபந்தனம் நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு, பெல்ட் மாதிரி இல்ல. அது ஒரு முடிச்சு போட்டு ரெண்டு பக்கமும் ஆடை வர மாதிரி இருக்கு. இந்த சிற்பம் இது வந்து லிங்கோத்பவர். நீங்க ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேமரா காமிச்சிடணும். இல்ல இது கேமராவால அவ்வளவு நுணுக்கமா பார்க்க முடியாது, ஜூம் பண்ணிக்கலாம். இல்ல அது அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்களேன். இந்த ஹோட்டல்ல இது பண்ணி கட்டுற மாதிரி இது வந்து இந்த பெல்ட் மாதிரி வந்து இங்க ஒரு இது இங்க ஒண்ணு வருது பாத்தீங்களா, இதுதான் உதரபந்தனம். என்ன பண்ணிருப்பான்னா உள் பக்கத்துல ஹூக்ஸ் பண்ணிருப்பான். சரி அந்த டச் அண்ட் அச்சா நீங்க சலம்பரு தரளமும் தயங்கு நீளமும் அலம்பரு நிழல் உமிழ் அம்புன் கச்சினால் புலம்பரு கனகவான் இன்றை நின்று உடன்பரு நின்று உடன் வலம்பரு கதிரென வாழும் நீக்கியே. இப்ப உடைவாள் கட்சி கல்யாணத்துக்கு போகும்போது கூட உடைவாளெல்லாம் போட்டுதான். சத்திரியனுக்கு சாத்திரம் நம்ம கையில இருந்துட்டே இருக்கணும், அது எப்பவுமே இருக்கணும். அது இன்னொன்னு, இந்த வாழ் வந்து உடைவாள். கையில வச்சிருக்கிற வாழ் வேற வாழ், வடிவாள் வேற, அர்த்தச்சந்திர வாழ் வேற, இது உடைவாள். இது எஸ் ஸ்டேட்டஸ் சிம்பல். நீங்க பெரேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சா நினைப்பாங்க, அதுதான் உடைவாள். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதை எடுத்து இடுப்புல கட்டுறார். எப்படி கட்டுறாருன்னா, சலம் வரு தரளமும் தயங்கு நீளமும். சலம்னா ஜலம், தண்ணியில வரக்கூடிய முத்தும். தயங்கு நீளமும் நீல ரத்னங்களும் இதெல்லாம் அதுல பதிச்சிருக்கு. அலம்பரு நிழல் உமிழ் பொற் கச்சினால். அது பெல்ட் வந்து அதுக்கு ஸ்வர்ட் பெல்ட், அதுக்கு வந்து பொன்னான கச்சு. குலம் வரும் கனகவால் குன்றை நின்று உடன் பலம் வரும் கதிரென வாழும் வீக்கி. இப்ப வந்து மேருகிரிக்கு பக்கத்துல சூரியன் வந்தா மாதிரி புடிய பாருங்க. புடி எப்படி இருக்கும்? புடி ரவுண்டா தானே இருக்கும். புடி ரவுண்டா இருக்கும் இல்லையா? இது மேருகிரி மாதிரி நிக்கிறது. ஏன்னா இது வந்து
சுத்தி பொன்கட்சி இருக்கு. அதனால இது மேருகிரி. மேருகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனை மாதிரி அந்த வாள், வாளும் வீக்கியே இழுத்து கட்டி. வீக்கியே அப்படின்னு வீக்குது, வாள் வீக்குது. எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். விஸ்வாமித்திரருக்கு பண்ணும்போது இந்த இடத்த கவனிங்க, எந்த இடத்துல வாள் வீக்கிறான்னு கவனிங்க, அப்பதான் சொல்லிடுவாரு. வீக்குதெல்லாம் கட்டுதல், இழுத்து கட்டுதல். முகைவிரி சுடரொளி முத்தின் பத்திவான் தொகைவிரி பட்டிகை சுடரும் சுற்றிட தகை உடைவாள் எனும் தயங்கு வெய்யவன் நகை இள வெயில் என தொங்கல் நாற்றியே. தொங்கல் வந்து தொங்க விட்டு மணிமாலை. முகைவிரி சுடரொளி முத்தின் பத்தி வான் தொகைவிரி பட்டிகை சுடரும் சுற்றிட முத்துக்களின் வரிசைகள் மிகுந்து இணைந்து விரிகின்ற அரைப்பட்டிகை. இடுப்புல அணியக்கூடிய இன்னொரு பெல்ட் மாதிரி பட்டிகை சுடரும் சுற்றிட தகை உடைவாளனும் தயங்கு வெய்யவன். தகுதி பொருந்திய தகைமை பொருந்தியதாகிய உடைவாள் என்கின்ற சூரியன் நகை இள வெயில் என தொங்கல் நாற்றி. எதுக்கு? அதுக்கு முத்துக்கு வாளுக்கு வந்து வெறும் அப்படி விட்டுற முடியாது. அதுக்கு குஞ்சலங்கள்லாம் கட்டணும் இல்லையா? நகை வெயிலென தொங்கல் ஆற்றிய, தொங்கல் நாற்றிய, நாற்றுது, அதுக்கு சேர்க்குது. தொங்குறதுன்னு அர்த்தம். தொங்க விட்டுறதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்சர்ட் இல்லையா, அப்பதான் தொங்க விட முடியும். நாற்று நடுதல்னா என்ன? தொங்கல் நாற்று. அவ்வளவுதான். இது இங்க இருந்து நாற்று அங்க இருந்தா அப்படி திருந்து நிற்கும், இங்க இருந்தா தொங்கும், அவ்வளவுதான். காசோடு கண்ணிழல் கனல கைவினை ஏசரு கஞ்சல கொஞ்சம் சிரமப்படுற. கைவினை ஏசரு கிம்புரி எயிறு வெண்ணிலா வீசலின் மகரவாய் விளங்கும் வாழ்முகம் ஆசையை ஒளிகளால் அளந்து காட்டவை. அதாவது இந்த கிம்புரி அப்படிங்கிறது கிம்புரியின் கும்பொழித்து வெம்புதினை இழிப்பும் அப்படின்றது. கிம்புரினா யானைன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம். இது கிம்புரி, அந்த கிம்புரி இல்லை. இது வந்து தொடையில் அணியக்கூடிய அணி. குரங்கு அப்படின்னு வள்ளி நிறகரம் போட்டு பாருங்க உரையில். குரங்குன்னு வள்ளி நிறகரம் போட்டா தொடைன்னு அர்த்தம். இப்போ தொடையில ஆடை அணிக்கிறாங்க. என்ன? காசோடு ரத்னம், கண்ணிழல் கங்கல, பார்ப்பவருடைய கண்களின் ஒளியும் தன்னிடம் மிகுந்து நிரம்பும்படி. உங்களுடைய பார்வையோட ஒளியும் அந்த ரத்தத்து மேல பட்டு அதையும் வாங்கிக்குவாங்க. வாலினுடைய இது போல அது கதை. அது வரும்போது சொல்றேன். அது கோவிந்தராஜர் சொன்ன கதை. கோவிந்தராஜரோட இன்டர்பிரேஷன் வால்மீகில இல்லை. அது இவன் கம்பன் சொல்றான். அதெல்லாம் இப்ப விரிக்க வேண்டாம். எகிறு வெண்ணிலா வீசலின், அது நிலவை போல வீசுகின்ற காரணத்தினால மகரவாய் விளங்கும் மின்னென ஆசையை ஒளிகளால் அளந்து காட்டவே. இதனுடைய ஒளியானது இந்த மறுபடியும் கிம்பரி தான். மகரவாய்ங்கிறது மறுபடியும் அதை கிம்பரி தான். இந்த அணியினுடைய அணியிலிருந்து கிளம்புகின்ற ஒளியானது ஆசையை ஒளிகளால் அளந்து காட்டவே. திசைகள் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத மெஷரிங் ஸ்டிக், மெஷரிங் யார் ஸ்டிக் மாதிரி இந்த திசை எவ்வளவு தூரம் திசை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இந்த கிரணம் வீசுகிறது. கிம்பூரி அப்படின்னா சுறா மீனின் திறந்த வாய் வடிவில் செய்து தொலைகிறீங்க. அதாவது இப்போ இந்த தொடையில போட்டுக்கிறது அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஒரு சத்திரியனுக்கான அணி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் காடு தான்.
இதெல்லாம் காட் தான். இங்க போட்டுக்கிறது இங்க போட்டுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு காட். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கத்தி படாம அம்பு படாம இதெல்லாம் தடுப்பு. இந்திரஜித் இதுல படலத்துல இதுல ஒரு யுத்த காண்டத்துல இந்திரஜித் அணியற அந்த இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா அந்த கவசம் இந்த இடத்துல பூட்டி இருக்கும். அந்த பூட்டு அறுற மாதிரி ஒரு அம்பு விட்டாங்க ஒரு பாட்டு வரும். இந்த அளவுக்கு நுணுக்கமா இல்ல இதுல கவசம் அணிஞ்சதா வரல. இதுல கவசம் இல்ல. இது கவசம் இல்ல. பட் குரங்கு சரி. அதாவது இது சிலத்துல இது எல்லாரும் அணியாது. மாதவி அணிவா. மாதவி சேர் குரங்கு சரி அப்படி வரும். மாதவி அணிவா. கிம்புரி. கிம்புரி பேர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது அந்த அணியின் பேர் மகர வாய். அந்த வாயை உடைய கிம்புரி. இட் ஹேஸ் டு பி இன்சர்ட்டட் இல்லையா? இன்சர்ட்டட் இல்லையா? அதனால போய் டைட் ஃபிட்டிங்கா இருக்கணும். அது இனி பறந்து உலகிலே அதற்பது எங்கு என தனித்தனி தடுப்பன போதும். காலுக்கு வந்தாச்சு, பாலத்துக்கு வந்தாச்சு. தனித்தனி தடுப்பன போதும் சால்வின உனிப்ப அருண் வினை சிலம்பு நோன்கழல் பனிப்பரும் தாமரை பாதம் பற்றவை. சிலம்புகள் வந்து அவன் பாதத்தை அமர்ந்து. நீங்களே சொல்றீங்களா? இன்னும் ஒரு பாட்டு தான் ராமன் வர முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இனி பறந்து உலகினை விக்ரமாத வாமனாதாரம் எடுத்து விக்ரமாதா வளர்ந்து உலகத்தை அழுந்திய இப்ப பார்க்கலாம். இனி பறந்து உலகினை அளப்பது எங்கு? இனிமே எப்படி உலகத்தை அளக்க முடியும் நான் பாத்துறேன் அப்படின்னு தனி தடுப்ப போலும் சால்வின. அப்படிப்பட்ட தன்மையை உடையவை. நுனிப்ப அரு நுண்வினை சிலம்பு. நுனிப்ப அறிந்து கொள்வது, நுனித்து அறிந்து கொள்வதற்காக. அறிந்து கொள்ள முடியாத நுண்மையான வேலைப்பாடுகள் நிறைந்த சிலம்பு நோன்கழல் பனிப்பரும் தாமரை பாதம் பற்றது. குளிர்ந்த பனிக்கும் தாமரைக்கும் காம்பினேஷனே கிடையாது. பனிப்பரும் தாமரைனா குளிர்ந்த தாமரை போன்ற அதுதான் பொருள் சொல்லணும். பனிப்பரும் தாமரை பாதம் பற்று அப்படி இருக்க பற்றியது. இதுக்கு மேல உன்னால வளர விட மாட்டேன், நீ வளர்ந்தேன்னா நீ மறுபடியும் கூட வளர்ந்துருவேன் அப்படின்னு சிக்கனை பிடித்து ஞாபகனை பிடித்து சிக்கனை பிடித்தேன். அந்த மாதிரி இன்னடம் ஒதிர்த்தர இவைவர்க்கு எதாம் தன்னையே அணையது ஓர் போதம் தாங்கினான் பன்னக மணிவிதற்கு அழுதும் பாயதும் தன்னவர் தவத்தினால் அனந்தல் நீங்கினான். அனந்தல் நீங்கினான். சொல்லுங்க. நானே சொல்றேன். இன்னடம் ஒளிர்தர இவ்வாறு ஒளி வீசும்படியாக இமையவர்க்கெல்லாம் தன்னையே அணையதோர் கோலம் தாங்கினான். அதாவது தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னையே அணையதோர் கோலம் தாங்கினான். அவனுடைய கோலம் எப்படி இருந்ததுன்னா அவனை வேற உவமை கிடையாது. தன்னையே அணையாளை அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல கூட வரணும். தனி இடத்துக்குலாம் இன்னொருத்தர் மாதிரி வேஷம் போடுற பழக்கம் கிடையாது. எப்பவும் தனித்தன்னையே அணையதோர் கோலம் தாங்கினான். யார் அவர்? கல்யாணத்தும் போது கூடுதல் அழகோட இருப்பாங்க. திருப்பி அந்த இது அவதாரம் இது சொல்லிட்டே இருக்காரு. பன்னக மணி விளக்கு அழலும் பாயலும். பன்னகம்னா நாகம், ஆதிசேஷன் ஆகிய நாகப்பாம்பு. மணி விளக்காக, அதாவது அது எப்படி மணி விளக்குன்னா அதனுடைய முடிகள்ல இருக்கிற மாணிக்கங்கள், அந்த 1000 தலைக்கு மேல 1000 மாணிக்கம் வருதுன்னா எப்படி இருக்கும். அந்த மணி விளக்கு அழலும் சுடர் விடுகின்ற அந்த பாயலுள் படுக்கையிலே அன்னவர் தவத்தினால் அனந்தல் நீங்கினான். அதாவது இமையவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். அதான் எழுவாய். ஆமா, இமையவர்க்கு தேவர்களுக்கு. இமையவர்க்கெல்லாம் தன்னையே அனைவர், தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள்ல சிறந்தவர்களாகிய தன்னை தானே ஒப்பவனாகிய அவன் அன்னவர் தவம். யாரு? தேவர்களுடைய தவத்தினால் அனந்தல் நீங்கினான். அனந்தல்னா தூக்கம். அறிதுயிரை திருவனந்தல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில கோவில் அனந்தலோ, ஆமா, ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. இல்ல கோவில்கள்ல இந்த கோவில்ல திருச்செந்தூர்ல எல்லாம் திருவனந்தல் அப்படின்னே உண்டு. சுவாமியை பள்ளி அறையில கொண்டு போய் விடுற அந்த
சடங்கு இருக்கு இல்லையா? சிவன் கோவில் எல்லாம் பள்ளி அறை அப்படிம்பாங்க. சில கோயில்கள்ல அதுக்கெல்லாம் பேரு திருவனந்தல். அந்த சொல்லே ஒரு முப்பரம் பொருதற்போது முதலை மூலத்தை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை அப்பனை அப்பினுள் அமிழ்தை தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க உண்ணுமோ. இப்ப வந்து இந்த விளையாட்டு நானும் ஒரு அருமையா இருக்கு. முப்பரம் பொருளிற்குள் முதலை, முப்பரம் பொருளிற்குள் முதலை மூலத்தை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை அப்பனை அப்பினுள் அமிழ்தத்தை தண்ணிக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை, கடலுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை தன்னையே ஒப்பனை உரைக்க ஒண்ணும். தன்னையே ஒப்பனை, அவருக்கு நடந்த ஒப்பனையே உரைக்க ஒண்ணும். அந்த ஒப்பனைங்கிற சொல்ல ரொம்ப நல்ல விளையாட்டு. ஒப்பனை உரைக்க நீங்க சொல்லுங்க. இது பொருள் அவர் சொல்லிட்டாரு. முப்பரம்பொருளிற்குள், 3 பரம்பொருள் பிரம்மா விஷ்ணு சிவன். பொருளிற்குள் மூலத்தை, முதலை, இவர்களில் முதல்வனாகிய அந்த திருமாலை, மூலத்தை, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணனை, இப்பரம் துடைத்தவர், இவ்வுலகத்தின் சம்பந்தங்களை தொலைத்தவர்கள், எய்தும் இன்பத்தை எய்துகின்ற பரமானந்தமாகிய அந்த திருமாலை, அப்பனை, எல்லாருக்கும் அப்பனாக இருப்பவனை, அப்பினுள் அமிழ்தை, அப்புனா நீர், தண்ணீர், இந்த இடத்துல பார்க்கடல், இந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அமிழ்தை தன்னையே ஒப்பனை, வேறு யாருக்கும் ஊமை இல்லாதபடி தனக்காகவே ஊமையாக இருப்பவனை ஒப்பனை உரைக்கவும், அவன் செய்த அலங்காரத்தை. இந்த 2வது ஒப்பனைக்கு வந்து அலங்காரம்ன்ற அர்த்தம். அதாவது முதல்ல வந்து கலவை சாந்துல ஆரம்பிச்சு கடைசியில வந்து கால் சிலம்புல முடிச்சு இந்த மொத்த ஒப்பனையும் சொல்லி பரிமாணம் பண்ணி வைக்கிறான். யாரோ பக்தி ரசம் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தாரு ஒரு விஷயம். இந்த செஷனுக்கு இதுல என்னன்னாக்க, கம்பன் வந்து ராமனை மனிதனாக காட்டியிருக்கிறானா கடவுளாக காட்டியிருக்கிறானா அப்படிங்கிறது அடிக்கடி பட்டிமன்றங்களை நடக்கிற ஒரு வினா. ராமன் பரம்பொருளாகத்தான் கம்பனால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ராமன் டபுள் போக்கஸ். அவருக்குள்ள மனுஷன், சுத்தி இருக்க கவிஞனுக்கு அவன் கடவுள், சுத்தி இருக்கிற ஒரு சில தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அவன் கடவுள். அப்படி ஒரு மாதிரி நுட்பமான டபுள் போக்கஸ்ல, டியூவல் போக்கஸ், ஒரு சிங்கிள் போக்கஸ். அதனால இந்த பட்டிமன்றங்கள்ல வாதிடுற பைத்தியக்காரங்கள்லாம் அம்மனை நேரா பார்க்கும்போது அவன் வந்து கடவுளா தான் பார்த்துருக்கான். இல்ல அது அது ஒரு விளையாட்டு தான். அது இது வந்து நம்ம கருப்பு வெள்ளைன்னு சொல்ல முடியாது. இப்ப வால்மீகியில வந்து ரொம்ப 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 அற்புதமா இதை ஹேண்டில் பண்ணிட்டான். ஏறக்குறைய கதையெல்லாம் முடிஞ்சு அக்னி பிரவேசமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவர்கள் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அந்த கடவுள் தன்மை வந்து முழுக்க முழுக்க அடக்கி வைத்திருக்கிற மாதிரி தான் காவியம் எழுதி. அது எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா, பாலகாண்டத்தையும் உத்தரகாண்டத்தையும் வெட்டிட்டாக்க திருமால் அப்படிங்கிற யுத்த காண்டத்துல பிரம்மனுடைய ஸ்துதி இல்லாம ஒரு நிமிஷம் அது வெட்டிபுல்லா அப்படின்ட்டு இது ஒரு அட்டெம்ப்ட். பிராக்கிங்டன் அப்படின்ட்டு இந்த ரைட்டியஸ் ராமான்ட்டு ஒரு ஆராய்ச்சி எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டியஸ் ராமால பாலகாண்டமும் உத்தரகாண்டமும் 2nd century AD அப்படின்ட்டு அவர் சொல்றார். இடைச்செருகள் ரெண்டுமே இடைச்செருகள் அப்படின்னா. சரி, அப்படியே வச்சு பார்த்தோம்னா நடுவில் எத்தனையோ இடங்கள் அவர் இதுக்கு வந்து என்ன ஆதாரம் எடுத்துக்கிறாருன்னா, மகாபாரதத்தில் சொல்ற ராமபாக்கியானத்தை எடுத்தது. அதில் வந்து தசரதருக்கு 3 மனைவியர் 4 பிள்ளைகள் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. பரம்பொருள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அதில் கூட அதுக்கு 100 சர்க்கங்களுக்கு முன்னால், 112 சர்க்கங்களுக்கு முன்னால் பீமனும் ஹனுமானும் சந்திச்சுக்கும் போது விஷ்ணுவோட அவதாரம் சொல்றார்.
இல்ல அதுலயுமே இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய மண்டைய கலக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. ஆனா இந்த மனிதனா கடவுளா விஷயம் வந்து அதாவது அது எப்படி இருக்குன்னா ஒரேடியா முழு மனுஷனாவும் இருக்கக்கூடாது ராமன். அப்ப இந்த காவியத்துக்கே நடையின் இன்றுயர் நாயகன் போயிடும். ஆனா ஒரேடியா கடவுள்னா அந்த ஹியூமன் டிராமா இருக்குல்ல அது கிடைக்கவே கிடைக்காது. கிருஷ்ணரை எங்கேயாவது வாய் விட்டு கதறி பாத்துருக்கீங்களா? அந்த ஹியூமன் டிராமாங்கிறது இல்லாம போயிடும் ஒரேடியா கடவுள் அப்படின்னு போட்டான் இல்லையா? சோ இப்ப எந்தெந்த இடத்துல அந்த மனிதத்தன்மையையும் கடவுள் தன்மையையும் வெளிப்படுத்த வைக்கிறது அப்படின்றதுதான் இந்த காவியத்தினுடைய ஒரு பியூட்டியே. ஒண்ணு அந்த டிராமாட்டிக், அதான் ஆர்கிடெக்டானிக்னு சொல்லுவாரு பாபேஸ்வரியா, ஆர்கிடெக்டானிக்ஸ் ஆஃப் கம்பன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆர்கிடெக்டானிக்னா இதெல்லாம் தான் பார்த்து பார்த்து செதுக்கிறது. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இவன் வந்து நேரம் இவனோட கடவுள் தன்மையை நேரடியாகவே சொல்லிட்டு வர. பின்னால வர இடங்கள்ல பாருங்க, அயோத்தியா காண்டத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த மனுஷனா என்ன பார்க்க கடந்து நமக்கு மேல தவிக்க போறான். நமக்கு வேலை போயிடுச்சுன்னா நம்ம எப்படியெல்லாம் வருத்தப்படுவோமோ அது அப்படியெல்லாம் வருத்தப்பட போறான். தற்கொலைக்கு முயல்றான், ஒரு கட்டத்தில் தற்கொலைக்கு முயல்றான். அதெல்லாம் இப்போ சொல்லி எடுக்க விரும்பல. இது இந்த கவிஞனுக்கு முன்னால் இருந்த எவ்வளவு பெரிய சவால் அவன் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நேர்த்தியா அதை செஞ்சிரு. அதற்கு அடுத்த பாடல் 10,000 பசுவும் பைம்பொனும் எல்லையில் நிலனோடு மணிகள் யாவையும் நல்லவர்க்கு உதவினான் நவிலும் நான்மறை செல்வர்கள் வழுத்துற தேர் வந்து ஏறினான். இது வந்து இந்த தானம், யாத்ரா தானம். பல் 10,000 பசுவும் பல 10,000 தவறாம சொல்றாங்க பசுக்கள் கிளம்பும் போது அயோத்தியிலும் கிளம்பும் போது பைம்பொன்னும் பசும் பொன்னையும் எல்லையில் நிலனொடு எல்லையில்லாத நிலங்களையும் மணிகள் யாவையும் ரத்தினங்களையும் நல்லவர்க்கு உதவினான். நல்லவர்களுக்கு கொடுத்தான். நல்லவர்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். நவிலும் நான்மறை செல்வர்கள் வழுத்துற, நவிலும் நான்மறை சிறப்பாக சொல்லப்படுகின்ற இந்த நான்மறையில் தேர்ந்த செல்வர்கள், அதையே நான்மறை ஓதுபவர்கள் வாழ்த்து வேத கோஷம் வழுத்துற தேர் வந்து ஏறினான். தேர்ல வந்து இப்ப ஏறி இருக்கார். பொன்திரல் அச்சது வெள்ளி சில்லி புக்கு உற்றது வெள்ளி சில்லி புக்கு உற்றது சில்லி தனியா சில்லி புக்கு உற்றது வைரத்தின் உற்றத்தட்டது சுற்று உரு நவ மணி சுடரும் தோற்றத்தது ஒற்றை ஆழி கதிர் தேரோடு ஒப்பதை. பொன் திரள் அச்சது, அது பொன்னால் ஆகிய திரண்ட அச்சை கொண்டது. வெள்ளி சில்லி புக்கு உற்றது, சில்லில சக்கரை, வெள்ளியால் ஆகிய அச்சு தங்கத்துல இருக்கு. அச்சுன்னா தெரியும் இல்லையா, தேனுடைய அச்சு கட்டை, அது தங்கத்துல இருக்கு. சக்கரை வெள்ளியில இருக்கு. அது ஒரு கான்ட்ராஸ்டிங் பியூட்டி போல இருக்கு. வெள்ளியால் ஆகிய சக்கரங்கள் கல்யாண ஜானவாச கார் அலங்காரம்ல அந்த மாதிரிதான் இந்த தேரை எடுத்து யுத்தத்துக்கு போக முடியாது. வைரத்தின் உற்றது அட்டது தட்டு, தேர் தட்டு எப்படி இருக்குன்னா வைரத்தால். ஆமா, வைரத்தால் ஆயிருக்கு. சுற்றுரு நவமணி சுடரும் தோற்றத்தது, சுற்றிலும் நவமணிகளும் நவரத்தினங்களும் பொருந்தி, அது டெக்கரேஷன்ஸ் தான், அலங்காரங்களுக்காக நவரத்தினங்களும் பொருந்திய அந்த ராமனுடைய தேர் எப்படி இருக்குன்னா ஒற்றை ஆழி கதிர் தேரோடு ஒத்ததே. சூரியனுடைய தேரோட, சூரியனுடைய தேருக்கு ஒற்றை சக்கரம், ஒரு சக்கரம் தான் உண்டு. 7 குதிரை, ஆனா ஒரு சக்கரம். ஏக சக்கர ரதன் அப்படின்னே சூரியனுக்கு பேர் உண்டு. அந்த சூரியனுடைய ஒற்றை சக்கர தேர் போல இருந்தது. நீங்க படி, அவர் படிச்சார். அடுத்து 5 பாட்டுக்கு சொல்லிட்டேன். நூல் வரும் இல்ல 4 தான் சொல்லுங்க. இன்னொரு பாட்டு நூல் வரும் தகையன நுனிக்கும் நோன்மைய சால் பெரும் செவ்விய தர்மம் ஆதிய நாளையும் அணையன புறவி 4 ஒரு பாதமை உணர்ந்தவன் பக்கம் பூண்டவை. நூல் வரும் தகையன,
அஸ்வசாஸ்திரத்துல சொல்லி இருக்கப்படுகின்ற லட்சணங்கள் பொருந்திய குதிரை நூல். அந்த நூல் வரும் தகையன நுனிக்கும் நோன்மைய நுனித்தெல்லாம் கூர்ந்து அறிதற்கு ஏற்ற வல்லமை கொண்ட இதெல்லாம் குதிரைகளுக்கான லட்சணம். குதிரைகளுக்கு வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். அவன் வந்து சொடுக்கிற விதத்திலேயே அந்த லகாம சொடுக்கிற விதத்துல வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமா நேரம் போகணுமா வேகமா போகணுமா மெதுவா போகணுமா எல்லாம் தெரியும். சால்பெரும் செவ்விய அப்படின்னா நிரம்பின, சால்பு அப்படின்னா நிரம்பிய அழகு கொண்டவையும், தருமமாதிய நால்வையும் நாளையும் அணையன. தர்மமாதிய நாளை தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களையும் போன்று இருக்கக்கூடிய புரவி 4 குதிரைகள் ஒரு பாலைமை உணர்ந்தவன் பக்கம் பூண்டவே. தன்மையை உணர்ந்தவனாகிய தர்ம அர்த்த காம மோட்சங்களின் தன்மையை உணர்ந்தவனாகிய ராமனுடைய தேரிலே பூட்டப்பட்டன. அணையதோர் தேரி அருமையான பாட்டு. அருணன் நின்றேனே பனி வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அருணன் நின்றன. ஏன்னா அருணனால நிக்க முடியாது. அருணனுக்கு இடுப்புக்கு கிடையாது, வளர்ச்சி கிடையாது. அதாவது அருணன் வந்து கருடனோட அண்ணா. அந்த 2 முட்டைகள்ல ஒரு முட்டை மட்டும் உடைச்சு பார்த்துக்கிறான், பாதி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இடுப்பு வரைக்கும். அவன் சூரியனுக்கு தேட போறான். அணையதோர் தேரினில் அருணன் நின்றன பனிவரு மலர்கண் நீர் பரதன் கோல்கொள குனிசிலை தம்பி பின் கூட ஏனையன் இனிய பொற்கவரி கால் இயக்க ஏகினான். இந்த பரதன் வந்து ரொம்ப எமோஷனலா எப்பப்பெல்லாம் ராமன் பக்கத்துல இருக்கானோ அப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். நீங்க சொல்றீங்க அணையது ஓர் தேரின் அப்படிப்பட்ட தேர்ல அருணன் நின்று என நிக்க முடியாத அருணன் எழுந்து நின்ன மாதிரி தேர்ல நின்று அத உட்கார்ந்து ஓட்டல. தேரை வந்து உட்கார்ந்து ஓட்டுறதுதான் வழக்கம். இவன் நின்று ஓட்டுறான். தேர் செலுத்துறது யாரு? பரதன். அருணன் நின்று என பனி வரும் மலர்கண் நீர் கண்ணில ஆனந்த கண்ணீர் பெருக பரதன் கோல் கொள குதிரை செவுக்கை கையிலே கொள்ள குனிசிலை தம்பியர் வளைந்த வில்லை உடைய தம்பியர் இருவரும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் ராமனுக்கு பக்கத்தில் இருந்து கவரி இரட்ட என்ன குனிசிலை தம்பி பின் கூட பின்னால் நின்று ஏனையன் இனிய பொன் கவரி கால் இயக்க கவரியின் காலை இயக்க. அதுக்கு ஒரு இது உண்டு. அவங்க கவரி வீசுறது அப்படின்னா இப்படி எடுத்துன்னு போயிட்டு இத்தனை தடவை முன்னால இத்தனை தடவை பின்னால அந்த கணக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சர்க்கிள் அந்த மாதிரி கணக்கெல்லாம் உண்டு. அதே மாதிரி இது தூக்கின்னு போகும்போது சுவாமி ஊர்வலத்துல பல்லக்கு தூக்கின்னு போறாங்க. அதுல வந்து பல்லக்குக்கு கவரி இருக்கிற விதம் வேற, யானை மேல நின்று கவரி இருக்கிற விதம் வேற. ஒன்றுத்துக்கும் ஒரு இது உண்டு. நீங்க குருவாயூர் போக சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அதுல வந்து நீங்க அந்த உள்ளுக்குள்ள யானை பவனி வரும். 3 யானை ஒரு அந்த ராமன் தேரேறி போகும்போது இந்த ஒரு காட்சியில தான் சந்தோஷமான காட்சி இல்லையா? ராமன் தேரேறி போறான், மற்ற இளவரசர்கள் 3 பேரும் இல்ல 2 பேர் கவரி வீசுறான், ஒருத்தர் தேரை ஓட்டின்னு போறான். பிரமாதமான காட்சி. அந்த ஒரு தேர்ல 4 சகோதரர்கள். இந்த மாதிரி ஒரு கட்டம் ராமாயணத்துல இனிமே கிடையவே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான கட்டம். பட்டாபிஷேக காட்சியில பட்டாபிஷேக காட்சியில எல்லாம் இருக்காங்க. இதே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான பாட்டா இருக்கு. ஏன்னா பாபநாசம் சிவன் வந்து ஒரு அழகான கீர்த்தனை எழுதியிருக்காரு. நம்ம சந்திய சுப்பிரமணியம் நிறைய கச்சேரிகள் கல்யாணி ராக தேரி ஏறினான் கேட்டிருக்கீங்களா? கிருஷ்ணன் வந்து தேர்ல ஏறி போறான். தேரில் ஏறினான் வசுதேவ பாலன் ஸ்ரீ கோபாலன் தேரில் ஏறினான் சொல்லிட்டு அனுபலவியில சொல்லுவாரு. நீருலாவும் வேணி ஏற சாரதியாம் வேதன் போல பாரெல்லாம் புறக்கும் அந்த பாண்டு மைந்தன் முந்து கோல. ஸோ அர்ஜுனன் வந்து தேர் ஓட்டுறான்.
இகல் கதாதரன் பராகு என்றுரைக்க, பீமன் பராக் பராக் அப்படின்னு சொல்றாங்க. சகாதேவன் நகுலன் சாமரைகள் வீச, தனஞ்சயன் குடை பிடிக்க. யுதிஷ்டிரன் தான் தேர் ஓட்டிட்டு போனான். நகுலன் சாமரைகள் வீச, தனஞ்சயன் குடை பிடிக்க, தேரில் ஏறினான் வசுதேவ பாலன் ஸ்ரீகோபாலன். இதுவும் ஒரே ஒரு காட்சியில தான் வரும். நீங்க மகாபாரதத்துடைய கான்டெக்ட் வச்சு பாத்தீங்கன்னா, இந்த ராஜசூய யாகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழி அனுப்புறாங்க சந்தோஷமா. ஏன்னா அப்பதான் வந்து கிருஷ்ணனை வந்து பாண்டவர்கள் சந்தோஷமா வழி அனுப்பி இந்திரபிரஸ்தத்தை விட்டு அவர் கிளம்பினாரு, தூதரோட கிளம்பினாரு. அதான் கடைசியா இந்திரபிரஸ்தத்துல இருந்த நாள். அப்புறம் அவர் திரும்பவே இல்லை. அந்த அந்த காட்சி அது ஒரு மொமெண்ட். அதை அப்படியே எடுத்து ஒரு பெரிய கீர்த்தனமாகவே எழுதியிருக்கு. ரொம்ப அழகான கீர்த்தனம் அது கல்யாணில. அதே இதுதான் இது. எனக்கு தெரிஞ்சு இது காட்சியா வரையப்பட்டதே இல்லை இது வரைக்கும். இது ஒரு ஓவியர்களுக்கு, ராமாயண ஓவியர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு சீன் யார் நம்ம பார்த்து, அது ராமன் கல்யாண ஊர்வலம் கூட இல்ல, ராமன் தேர்ல வரா மாதிரி சகோதரர்கள் வந்து கல்யாண ஊர்வலம். ஏன்னா அந்த சென்னை சில்க்ஸ் அந்த பட்டுப்புடவைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் பாக்குறாங்க கல்யாண ஊர்வலம். அந்த மாதிரி இந்த சீதா கல்யாண ஊர்வலம் கூட ரொம்ப பெரிய ஓவியமா அது பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி அது தேர்ல ஏறி 4 சகோதரர்கள், ராமன் தேர்ல இருக்கும் போது 2 சகோதரர்கள் காரை வீச, ராமன் அடியணையில இருக்க இவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏராளமா அது ஏராளமா இருக்கு. தேர் காட்சி இல்ல, இந்த காட்சி அதிகமா இல்ல. திருமண காட்சி நிறைய கேட்டு பாருங்க. தேரில் ஏறினான் பல கச்சேரிகளை பாடு. அமைவரு அடுத்து பாடாது. அமைவரு மேனியான் அமைவு அரு மேனியான் அழகின் ஆயதோ, கமையுறு மனத்தினால் கருத வந்ததோ, சமையுற அறிந்திலம் தக்கதாகுக இமையவர் ஆயினார் இங்குளாருமே. என்ன சொல்றான்? அமையொரு மேனியால் அழகின் ஆயதோ, அழகாலேயே இந்த மேனி ஆனதா, கமையொரு மனத்தினால் கருத வந்ததோ. எல்லா அதாவது கமை சம் அந்த பொறுமை நிறைந்த மனத்தினால நிறைய இருக்கு சீதா கல்யாணம். இது வந்து பாஸ்கர தொண்டைமானோட புக்கு சீதா கல்யாணம். இந்த காண்டத்தை வந்து ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. இந்த படலத்தை சார் இல்ல அந்த மாதிரி மாலை சூடுற மாதிரி படங்கள்லாம் நிறைய இருக்கு. இல்ல அதான் அவர் கேட்டார், உண்டான்னு கேட்டாரு, ஒண்ணு காமிச்சாரு. அதாவது இவங்கெல்லாம் மனசால அந்த பரம்பொருளையே நினைக்க, அவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக நேரிலேயே வந்து விட்டனர் பரம்பொருள். இல்லை இது அழகாக சமைக்கப்பட்ட ராமனுடைய வடிவமா? சமைவுற அறிந்திலம் எனக்கு தெரியாது, இதுவா அதுவான்னு எனக்கு தெரியாது, தக்கது ஆகுது, உனக்கு எது பொருந்துமோ அதை வச்சுக்கோ. இமையவராயினர் இங்கு யாரு இங்குள்ளாருங்க. எல்லாரும் கண் கொட்டாம பாக்குறாங்க, அப்படியே கண் கொட்டாம பாக்குறாங்க. இமையவராயினர் எல்லாம் தேவராயிட்டார். வரம்பு அரும் உலகினை வலிந்து மாய்வு இன்றி திறம்பையில் அரக்கர்தம் வருக்கம் தேய்வு இன்று நிரம்பியது எனக்கொடு நிறைந்த தேவரும் அரம்பையர் குழாத்தொடும் ஆடல் மேலினார். இப்ப தேவர்கள் அரம்பையர் குழாத்தோடு ஆடத் தொடங்கினார்கள். ஏன் ஆடத் தொடங்கினார்கள்? வரம்பெறும் உலகினை வலிந்து துன்பப்படுத்தி மாய்வின்றி, அவங்களுக்கு சாவு இல்லாம, திறம் பயில் அரக்கர் நிரந்தரமாக இருக்கின்ற அரக்கர் வர்க்கம் வர்க்கத்தின் தேய்வு இன்று நிரம்பியது. அரக்கர் உலகத்தை வருத்தி கொண்டிருக்கின்ற அமரத்துவம் பெற்ற அரக்கருடைய தேய்வு தான் தொடங்கியாச்சு. இன்று நிரம்பியது என்று நிரம்பியது எனக்கோடு நிறைந்த தேவரும் மனசு நிறைந்த தேவர்களும் அரம்பையர் குழாத்தோடு ஆடல் மேலினார். தேவர்களும் அரம்பையரும் கூத்தாடத் தொடங்கினார்கள். மியூசிக் ஸ்டார்ட். சுரிந்தனர் மலர்மழை சுண்ணம் தூவினர் விரிந்தொளிர் காசு பொன் தூசு வீசினர் பரிந்தனர் அழகினை பருகினார்களோ தெரிந்திலம் திருநகர் மகளிர் செய்கையே.
இப்படின்னா நான் எடுத்துட்டேன். நீங்களே சொரிந்தனர் மலர்மறை, பூவழை தூவினார்கள், சுண்ணம் தூவினர், இது தெரியும் நமக்கு. பொடி வாசனை பொடிகளை தூவினார்கள். விரிந்து ஒளிர் காசு பொன் தூசு வீசினர்.